அது 1973 ஜனவரி முதல் வாரம். எம்ஜிஆரோட கனவு படமான உலகம் சுற்றும் வாலிபன் ஜெமினி ஸ்டுடியோவில் தயாராயிட்டு இருந்துச்சு. அதனுடைய ஃபிலிம் ரோல்களை கழுவுற வேலையை ஜெமினி ஸ்டுடியோவில் மும்பரமா பார்த்துட்டு இருந்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆரினுடைய கனவை சிதைக்கணும்னு, அந்த ஃபிலிம் ரோலை கைப்பற்றி எரிச்சிடணும்னு ஒரு கும்பல் ரொம்ப முயற்சி செஞ்சாங்க. எம்ஜிஆர் தன்னுடைய பிலிம் ரோலுக்கு காவலா 25 ஸ்டண்ட் மேன்களை நிறுத்தி இருந்தார். ஆனா நூற்றுக்கணக்கில் வந்த எம்ஜிஆருடைய அரசியல் எதிரிகள் அந்த ஸ்டண்ட் மேன்களை தாக்கி பிலிம் ரோல்களை கைப்பற்றுறாங்க. அந்த பிலிம் ரோல்கள் அத்தனையும் எரிச்சிடுறாங்க. ஆனா அவங்க நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் அதற்கு பிறகுதான் நடக்குது. எம்ஜிஆர் இதோட முடிஞ்சிட்டாரு, அவருடைய பணம், பொருள், செல்வம், புகழ் எல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு எதிரிங்க கொக்கரிச்சாங்க. ஆனா எம்ஜிஆர் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம அமைதியா இருந்தார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். நான் சொன்னபடி உலகம் சுற்றும் வாலிபன் மே 11 ரிலீஸ் ஆகும்னு கான்பிடென்டா சொன்னார். அவர் சொன்னதை நிறைவேற்றினாரா? சாம்பலில் இருந்து உலகம் சுற்றும் வாலிபன் எழுந்து வந்ததா? இந்த வீடியோவில் முழுசா பார்ப்போம். உலகம் சுற்றும் வாலிபன் உண்மையிலேயே ஒரு சவாலான படம் தான். என்ன சவால்னா, எம்ஜிஆரினுடைய கனவு அத்தனை பெரியது. ஸ்டூடியோவுக்குள்ள இருந்து கேமராக்களை வெளியில் எடுத்துட்டு போகாத அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் படம் பிடிக்கணும்னு முடிவு செய்கிறார் எம்ஜிஆர். அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே மிகப்பெரிய எக்ஸ்போவான ஜப்பான் எக்ஸ்போவை அப்படியே தமிழ் சினிமாவுக்குள் கொண்டு வரணும்னு எம்ஜிஆர் நினைக்கும் போதே எல்லாருக்கும் தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி சாத்தியம்? இவ்வளவு பெரிய எக்ஸ்போவை எப்படி சினிமாவுக்குள்ளே கொண்டு வர்றது? அது போக லைட்டிங் பிரச்சனை இருக்குது. எல்லாத்தையும் சமாளித்தாலும் அவ்வளவு பெரிய க்ரௌடை மொழி தெரியாமல் ஜப்பானில் போய் எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு எல்லாரும் கேள்வி எழுப்ப இந்த படத்தை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சவால் விட்டு கிளம்பினார் எம்ஜிஆர். ஜப்பானுக்கு போய் செப்டம்பர் 6ஆம் தேதி 1970 இறங்குறார். எக்ஸ்போவை சுற்றி பார்த்த அவருக்கும் பிரமிப்பு, அதிர்ச்சி தான். இதை எப்படி படமாக்குறது அப்படின்னு தெரியாமல் எல்லா வகையான காட்சிகளையும் பல்வேறு கோணங்களில் எடுத்தார் எம்ஜிஆர். கிட்டத்தட்ட 70,000 அடி அளவு படமாக்கினார் எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. உலகம் சுற்றும் வாலிபனோட ஷூட்டிங் ஜப்பானில் மட்டும் நடக்கலை. ஹாங்காங், பேங்காங், சிங்கப்பூர், மலேசியான்னு பல நாடுகளில் உலகம் சுற்றும் வாலிபனோட ஷூட்டிங் நடந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் நாடு திரும்பினோன்னே சத்யா ஸ்டுடியோவில் செட் அமைச்சு பல காட்சிகளை அங்கே படமாக்கினார். குறிப்பாக உலகம் சுற்றும் வாலிபனோட சிறந்த சண்டை காட்சி எதுனா, நம்பியாரும் எம்ஜிஆரும் போடுற அந்த புத்தர் கோவில் சண்டை காட்சி தான். அந்த புத்தர் கோவில் சண்டை காட்சி முழுக்க சத்யா ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்ட சண்டை காட்சி. ஜப்பானில் இருக்கிற புத்தர் கோவிலை விதவிதமாக கேமராவில் படம் பிடிச்சு அந்த படத்தை பிரிண்ட்டுகளாக எடுத்து அதை தன்னுடைய கலை இயக்குனர் அங்கமுத்துவை வைத்து சத்யா ஸ்டுடியோவில் அப்படியே ஜப்பானில் இருக்கிற புத்தர் கோவில் மாதிரியே செட் அமைக்க சொன்னார் எம்ஜிஆர். தத்ரூபமாக அப்படியே செட் அமைத்தார் அங்கமுத்து. அங்கே தான் நம்பியாருக்கும் எம்ஜிஆருக்குமான சண்டை காட்சி நடைபெற்றுச்சு. நம்பியார் அவர்கள் எந்த வெளிநாட்டுக்கும் போகவே இல்லை. எம்ஜிஆரினுடைய உலகம் சுற்றும் வாலிபனுக்கு முதல்ல மியூசிக் டைரக்டராக இருந்தது குன்னக்குடி வைத்தியநாதன். குன்னக்குடி வைத்தியநாதன்கிட்ட இருந்து எல்லா பாடல்களையும் வாங்கிட்டு எம்ஜிஆர் என்ன செய்தார்னா, குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு பணத்தையும் கொடுத்துட்டு அவரை மாற்றி எம்எஸ்விக்கு பணம் கொடுத்து அவரை இசையமைக்க சொன்னார். எம்எஸ்வி பல பாடல்களை 10 நாட்களுக்கு மேலே மீண்டும் போட்டு எம்ஜிஆர் இது சரியில்லை, அது சரியில்லை, இது வேணாம், அது வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். கடைசியில் வெறுத்து போய் எம்எஸ்வி சில பாடல்களை கொடுத்தாரு. சரின்னு எம்ஜிஆர் வாங்கிட்டார். எம்எஸ்விக்கு எம்ஜிஆர் பணம் கொடுக்கும்போது எம்எஸ்வி என்ன சொன்னார்னா, நான் எந்த பாட்டு கொடுத்தாலும் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்க, அதனால் இந்த பணம் எனக்கு வேண்டாம்னு எம்எஸ்வி மறுத்துறாரு. உடனே எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய ரசிகர்களையும் விநியோகஸ்தர்களையும் அழைச்சி ஒரு ஆள் உயர மாலையை கொண்டு வந்து எம்எஸ்வியின் கழுத்தில் போட செய்கிறார். அப்போது எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படி சொன்னதால தான் ஆகச்சிறந்த பாடல்களை நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க,
அதனால் இந்த மரியாதையும் உங்களுக்கு தான்னு பை நிறைய காசையும் எம்எஸ்வியிடம் எம்ஜிஆர் கொடுத்தார். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தயாராகிட்டு இருந்த உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு வழியாக மே 11, 1973 திரைக்கு வர தயாராக இருந்துச்சு. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வெளிவரக்கூடாதுன்னு எம்ஜிஆர் அரசியல் எதிரிகள் நினைச்சாங்க. குறிப்பாக அப்போதான் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியே வந்திருந்தார். திமுகவிலிருந்து வெளியே வந்திருந்ததால் அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக எம்ஜிஆரோட உலகம் சுற்றும் வாலிபன் திரைக்கு வரதை விரும்பலை. இதனால் இந்த படத்திற்கு பல்வேறு விதமான தடைகள் இருந்துச்சு. குறிப்பாக இதுக்கான டெக்னீஷியன்ஸ் வேலைகள் நடைபெறும் போதெல்லாம் அங்கே எல்லாமே பவர் கட் நடந்துகிட்டே இருந்துச்சு. இதையெல்லாம் தாண்டி எம்ஜிஆரின் உலகம் சுற்றும் வாலிபனின் ஃபிலிம் ரோல்களை கொளுத்திடணும்னு ஒரு கும்பல் துடிச்சிட்டு இருந்துச்சு. எப்படியாவது ஜெமினி ஸ்டூடியோவில் தான் இந்த படம் ரெடி ஆகிட்டுருக்கு, அதனால் ஃபிலிம் ரோல்களை கைப்பற்றி எரிச்சிடலாம்னு ஒரு கும்பல் ஜெமினி ஸ்டூடியோவையே தாக்கி சில ஃபிலிம் ரோல்களை எரிக்கவும் செஞ்சது. ஆனால் எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, அத்தனை ஃபிலிம் ரோல்களையும் பாம்பேக்கு அனுப்பி பாம்பேயிலேயே வச்சு கழுவி அந்த படத்தை முதலாக ரெடி செஞ்சார். சிறப்பு காட்சி தேவி பேரடைஸ் தேட்டரில் மட்டும்தான் போடப்பட்டுச்சு. ஆனால் அன்னைக்கு தேவி பேரடைஸ் தேட்டர்லையும் யாரும் படம் பார்த்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அதையும் மீறி மிகப்பெரிய ஜென்ரேட்டர்கள் வழியாக இயக்கி கரண்டை வரவழைச்சு படத்தை எம்ஜிஆர் நினைச்சது மாதிரியே போட்டு காட்டினார். உலகம் சுற்றும் வாலிபன் வெளியாக கூடாதுங்கிறதுல திமுக உறுதியாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அன்னைக்கு திமுகவின் மிக முக்கிய பிரமுகராக இருந்த மதுரை முத்து உலகம் சுற்றும் வாலிபன் வெளியானா நான் சேலை கட்டிக்கிறேன்னு சொன்னார். அந்த அளவு திமுக உலகம் சுற்றும் வாலிபன் வெளியாக கூடாதுங்கிறதுல கவனமாக இருந்துச்சு. ஆனால் எம்ஜிஆரோ எப்படியும் இந்த படத்தை நான் கொண்டு வருவேனுங்கிறதுல குறியாக இருந்தார். திரையரங்க உரிமையாளர்கள்ட்ட குழப்பம் நிலவியது. இந்த படத்தை நாம் கொண்டு வந்து ஏதாவது கலவரமாகி நம்ம திரையரங்கு சேதமாச்சுன்னா என்ன செய்கிறதுன்னு அவங்க ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்தாங்க. அவங்களையெல்லாம் கூப்பிட்ட எம்ஜிஆர், ஏதாவது உங்கள் தேட்டருக்கு ஆச்சுன்னா அதுக்கான முழு தொகையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு திரையரங்கையும் என்னுடைய ரசிகர்கள் பாதுகாப்பார்கள்னு வாக்கையும் கொடுத்தார். அவர் சொன்னதுபடியே எங்கெல்லாம் உலகம் சுற்றும் வாலிபன் வெளியானதோ அந்த தேட்டர்கள் எல்லாம் ஒரு வாரம் ரசிகர்கள் வந்து அந்த திரையரங்கையெல்லாம் பாதுகாக்க தொடங்கினாங்க. இது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் வந்து அந்த படத்தினுடைய ஃபிலிம் ரோலை காலையில் 8 மணிக்கு தான் அந்த படம் வெளியாச்சு. காலையில் 7 மணிக்கு ஃப்ளைட்டின் மூலம் மும்பையிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். பல இடங்களில் ஷடவுன் நடந்துகிட்டே இருந்துச்சு. படம் வெளியாகக்கூடாது, வெளியானாலும் படம் வந்து தொடர்ந்து ஓடக்கூடாதுங்கிறதுக்காக கரண்ட் கட் செய்யப்பட்டுட்டே இருந்துச்சு. அத்தனை தடைகளையும் மீறி எல்லா இடங்கள்லேயும் ஜென்ரேட்டர்கள் வைத்து அலையலையாக படம் காண்பிக்கப்பட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், எல்லோரும் அதிசயிக்கப்பட்டார்கள். அத்தனை தடைகளையும் தவிடுபடியாக்கி மே 11 எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபனை தமிழகம் முழுக்க ரிலீஸ் செய்தார். மதுரையில் நீங்கள் அந்த படம் ஓடிட்டா நான் சேலை கட்டிக்கிறேன்னு சொன்னார் மதுரை முத்து. ஆனால் மதுரையில் மீனாட்சி தேட்டரில் வெற்றிகரமாக அந்த படத்தை ஓடச் செய்தார் எம்ஜிஆர். 183 நாட்கள் மீனாட்சி தேட்டரில் மட்டும் அந்த படம் ஓடிச்சு. தேவி பேரடைஸ் தேட்டரில் மொத்தம் 200 நாட்கள் உலகம் சுற்றும் வாலிபன் ஓடிச்சு. இந்த படத்தின் வெற்றியோட கொண்டாட்டமாக ரசிகர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு சேலையை எடுத்து ஊர்வலமாக மதுரை முத்து வீட்டுக்கு கொண்டு போனாங்க. உடனே எம்ஜிஆரிடமிருந்து ஒரு அழைப்பு வந்துருச்சு. நாம் சொன்னபடி படத்தை வெளியிட்டுட்டோம், படம் வெற்றிகரமாக ஓடுது, இதனால் எந்த கலவரமும் நீங்கள் செய்யக்கூடாது, யாரையும் நீங்கள் அவமதிக்கக்கூடாது, உடனடியாக எல்லாரும் திரும்பி வாங்கன்னு எம்ஜிஆரிடம் கண்டிப்பான அந்த அழைப்பு வந்துச்சு. ரசிகர்கள்லாம் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே அந்த ஊர்வலத்தை கைவிட்டார்கள். அதுதான் எம்ஜிஆர்.